அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய தேர்வு முகமை NTA-வை மேம்படுத்த குழு அமைத்திருக்கிறது மத்திய அரசு. இதுகுறித்து ஆய்வு நடத்த முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை IIT-யைச் சேர்ந்த பேராசிரியர் ராமமூர்த்தி குழுவின் உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 7 நபர்கள் கொண்ட குழுவினை மத்திய அரசு அமைத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. NTA-வின் அதாவது தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. குழுவில் 7 நபர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் இந்த குழுவுக்கு தலைமை வகிக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, இந்த நீட் நுழைவுத் தேர்வு குளறுபடிகளுக்கு பிறகு தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் மீதே பல்வேறு கேள்விகள், ஐயங்கள் ஏற்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து இப்போ மத்திய அரசு குழு அமைத்திருக்கிறார்கள் தேசிய தேர்வு முகமையை மேம்படுத்துவதற்கு. இவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும்? எப்படி மேம்படுத்த போறாங்க? நீட் நுழைவுத் தேர்வு குறித்த புகார்கள் தொடர்பாக தற்போது பீகார், குஜராத், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அத்துடன் கிரேஸ் மார்க் வழங்கப்பட்ட சர்ச்சையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு தேசிய தேர்வு முகமை கிரேஸ் மார்க்குகளை ரத்து செய்து கிரேஸ் மார்க் அளிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நாளை மறுதேர்வு நடத்துகிறது. இது தவிர UGC நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. CSIR நெட் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் சூழலில்தான் தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக குழு அமைக்கப்படும் என புதிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். அத்தகைய சூழலில்தான் அந்த குழுவின் உறுப்பினர்கள் யார் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போலவே முன்னாள் இஸ்ரோ தலைவர் டாக்டர் K. ராதாகிருஷ்ணன் இந்த குழுவின் தலைவராக இருப்பார் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குனர் டாக்டர் ரந்தீப் குலேரியா மற்றும் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ப்ரொஃபசர் BJ ராவ் ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே நீங்கள் சொன்னது போலவே பேராசிரியர் ராமமூர்த்தி IIT சென்னையை சேர்ந்தவர், அவர் மற்றும் டெல்லி IIT-யை சேர்ந்த பேராசிரியர் ஆதித்ய மித்தல் ஆகியோரும் இந்த குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதை தவிர மத்திய கல்வித்துறையின் துணை செயலாளராக செயல்பட்டு வரும் கோவிந்த் ஜெயஸ்வால் என்கிற IAS அதிகாரியும் இந்த குழுவின் உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதை தவிர பீப்புள் ஸ்ட்ராங் என்ற இயக்கத்தை நடத்தி வரும் பங்கஜ் பன்சல் என்பவரும் இந்த குழுவின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த குழுவின் பணி என்னவென்றால் 2 மாதங்களிலே தேசிய தேர்வு முகமையின் நடைமுறைகளை ஆய்வு செய்து இது போன்ற வினாத்தாள் கசிவு மற்றும் பல்வேறு குளறுபடிகள் ஆகியவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், மேலும் தேர்வு முறையை மேம்படுத்துவது, எந்த விதமான பிரச்சனையும் இன்றி மாணவர்களுக்கு சிக்கல் இல்லாமல் தேர்வுகளை நடத்துவது, இதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த குழு 2 மாதங்களிலே மத்திய அரசுக்கு பரிந்துரைகளாக அளிக்க வேண்டும். தேவைப்பட்டால் இந்த குழு வல்லுநர்கள் யாரையேனும் இந்த குழுவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்தபடியே தற்போது உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் தலைவராக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உறுப்பினர்களும் பல்வேறு IIT போன்ற அமைப்புகளில் இருந்து உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அடுத்த 2 மாதங்களிலே தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக ஆய்வு செய்து இந்த குழு தனது அறிக்கையை மத்திய அரசுக்கு அளிக்கும். அதன் பிறகு மத்திய அரசு தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகளிலே பல்வேறு மாற்றங்களை அமல்படுத்தும் என எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி கணபதி.